வெக்கம், மானம், சூடு, சொரணை இது இல்லாத மனிதர்கள் இருக்க முடியுமா? எஸ், லவ்வர்ஸ். அவங்க நான் தப்பா பேசல. அப்படிதான் இருந்தாகணும். அப்பதான் பொழப்ப ஓட்ட முடியும். வெக்கமான சூடு சொன்னா இருக்கக்கூடாது நீங்க லவ்வர்ஸா இருந்தா. அதுல வந்து அதையும் லவ்வர்ஸ்ல வந்து நெறைய வகைகளா பிரிக்கலாம். மெனு கார்டு அப்படியே போட்டு. அதுல முதல் ரகம் வந்துட்டு ஒரு பிள்ளை அது ஏதாச்சும் ஒரு பையன்கிட்ட வந்து ஹாய் ஹாய் அப்படின்னு இப்படி அப்படின்னு பல்ல காமிச்சிட்டா போதும். இல்லைன்னா அது வந்து பார்சல் அனுப்ப வீட்டுக்கு வருவாங்களே இந்த டிக்டாக் ஆப்ல இருந்து 16 காசு அதுக்கு மெசேஜ் பண்றது நீ யார்கிட்ட ஏன் ஒன்லைன்ல இருக்க பேசியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவோம். அப்ப நீ வந்துட்டு யாருக்கிட்டே அப்படின்னு சொல்லி திட்டு அப்படின்னு திட்டி தள்ளிடுவான். இவன் தெரிஞ்சே ஏதாச்சும் ஒரு பிள்ளைக்கு டிக்டாக்ல ஏதோ போட்டுருவான். அது கண்டுபிடிச்ச சமயம் பார்த்து காத்து நிற்கிறோம். ஓ என்ன மட்டும் சொன்ன நீ ஓகேமா ஒன்னாவது நம்பர் இப்படி அடிச்சுக்கிட்டு மாறி மாறி கழுவி ஊத்திக்கிட்டே ஒரு ரகம் அப்படி ஒன்று வாழ்ந்துட்டு இருக்கோம். ரெண்டாவது ரகம் அவன் ஏதோ ஒரு மலை அடிவாரத்தில் ஏதோ ஒரு நாட்டில் மலை அடிவாரத்தில் கிரைனட் கல் நோண்டிக்கிட்டு இருப்பான். இது ஏதோ கடல் அடிவாரத்தில் பாசியை நோண்டி சாப்பிட்டு இருக்கும். தூரம் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் யா எங்க மனுஷ பிறவிகளான்னு அதுக்கு தெரியும். ஃபோன்லேயே கொடுத்து நடத்திருக்கோம். மா சொல்லுமா மா நான் இங்கே ஃபுல் அப்படி ஃபோன்லேயே தான் ஃபோன்லேயே அதுலேயும் நல்ல காதில் இருந்துச்சுன்னா எந்திரிச்சிட்டமா எந்திரிச்சு பல்லு விளக்கு பேஸ்ட் போட்டுட்டு இருக்கேன் சாப்பிட போகிறேன் எலும்பு மாட்டிக்கிச்சுமா அப்டேட்டு கக்கூசில் இருக்கேன் கழுவ போகிறேன் இப்போ தான் அலசிக்கிட்டு இருக்கேன் ஷெப்பு போட்டேன் முக்கு நோண்டுன்னு எல்லாம் அப்டேட் போட்டு துறக்கிறமா எல்லாம் வெளியே ஒட்டரை அடிச்சு 2 ஸ்டெப்பு நடந்துட்டேம்மா 2 ஸ்டெப்பு வச்சுட்டேன் எல்லாமே அப்படின்னு அப்டேட்லேயே வாழ்வாங்க. அந்த மூணாவது ரகம் அண்டர்ஸ்டாண்டிங் லவ். ஓ ராம் ஜனனி எனக்கு தெரியுமா நீ இதெல்லாம் சொல்லணுமா டோட்டலி அண்டர்ஸ்டாண்டிங்ப்பா எனக்கு தெரியும் நீ ஏன் செஞ்சிருப்பேன் ஒரு நாள் தானே நம்ம பல்ல கடிச்சு போயிட்டு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு டோட்டல் அண்டர்ஸ்டாண்டிங். சண்டே வரும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு தெய்வீக காது வெளியிருந்து பார்த்தாக்க கிரிஞ்சி பீப்பர் சண்டே வர மாட்டேங்குது என்னடே நீங்கள் சண்டை போட மாட்டீங்களாடா என்னடே ஒரு சண்டை போடுங்கிற அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு புரியுது நீ எனக்கு தெரியுமா கால் பண்ணலன்னா வெளியே போயிருந்தியா அப்படின்னு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே வாழ்வாங்க. கடைசி ரகம் இதான் மெயின். என்னதுமா எனக்கு என்ன சும்மா இப்போ எதுக்கு அடிச்சிட்டு இருக்கிறேன் சாப்பிட்டேன்னு தெரிஞ்சு என்ன பண்ண போறேன் நான் இப்போ சாப்பிட்டேன்னு தெரியும் என்ன வாங்கி கொடுத்துருவேன் இப்போ எதுக்கு அதை அடிச்சிருக்கேன் வெய்ய நான் வெளியே இருக்கேன் அதோட 24 மணி நேரம் தான் அடிச்சு மறுநாள் தான் அடிக்கும். சும்மா எதுக்கு அடிச்சுட்டு இருக்கேன் இப்போ எங்கே இருக்கேன்னு தெரிஞ்சு இப்போ என்ன பண்ண போறேன் இப்போ எதுக்கு நான் உன்ட்ட சொல்லணும் நான் கூட்டாளிங்களோட இருக்கேன் கேம் விளாண்டுட்டு இருக்கேன் அடிக்காத அதோட ஒரு நாள் கழிச்சு அடிக்கும். இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை ஏதாச்சும் வந்து இப்போ கேட்கணுமா என்ன அப்படின்னு அவன் ஃபுல்லாக அதுங்க ரெண்டும் லவ் பண்ணதுமே அவங்களுக்கே தெரியாது அடிச்சு அவாய்டு தான் ஃபுல்லாகவே. அதுக்கு பேர் வந்து காம்ப்ளிகேட்டட். அது இவன் லவ் பண்ணுறது எனக்கு தெரியாது இதை லவ் ஆனால் எடுத்தோன்னு வெயி இங்கே எடுத்தோன்னு வெயி பேச டைம் இல்லை வெயி சேட் பண்ணாக்கா மாட்டானா இப்படி போய்கிட்டு இருக்கோம். இதில் 5ஆவதா என் ரகத்தை சொல்லாமல் விடுவேண்ணா இப்படி குடிச்சு கண்ணும் இப்படி பார்த்து அப்படி இழுத்து உதட்டு வரும்போது சாணி நான் எந்திரிச்சு வேலைக்கு போன தூங்கிக்கிட்டு கனவு 5 காசுக்கு பிரோஜனம் அது தண்ட கருமமே அப்படின்னு எழுப்பி அனுப்பிச்சு விட்ருவாங்க. திஸ் இஸ் த டைப்ஸ் ஆஃப் லவ்ஸ். இந்த மாதிரி நீங்கள் இதில் இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்ல புதுசாக ஏதாச்சும் ரகம் இருந்தால் கூட யூ கேன் டெல் மீ எனி டைம் சச் வேர்ஸ்ட் பீப்புள் மனுஷனுங்க.